Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய்ஸ் கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முட்டையை வச்சு ஒரு கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம முட்டையை வேக வச்சுட்டு வந்துடலாம். இப்போ தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்தது தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக நல்லா திக்காக சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்தாச்சு. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 2 துண்டு போல் பட்டை, கல்பாசி, 2-3 கிராம்பு எல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம் எல்லாம் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாம். வெங்காயத்தை எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கரண்டி வச்சு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கிட்டு நம்ம சேர்த்தப்போ இப்படி இருந்தது. இப்போ பாருங்கள், கண்ணாடி பதத்துக்கு நல்லா வணங்கியிருக்கு வெங்காயம் எல்லாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயிலே நல்லா வணங்கட்டும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வணங்கட்டும். இப்போ ஒரு 3 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா வணங்கட்டும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வணக்கி விட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டும். இப்போ இது வணங்குறதுக்கு தேவையான அளவு நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து வணக்கணும்னா சீக்கிரமாக நல்லா குலைவாக வணங்கிடும். நல்லா வணங்கட்டும் தக்காளி. இப்போ நம்ம 1 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா எக்குன்றனால ஸ்மெல் வரும். அதனால் ஒரு டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனைலாம் போகட்டும். நல்லா எல்லாத்தோடையும் ஒன்றா மிக்ஸ் ஆகி வணங்கட்டும். நல்லா நம்ம வணக்கிக்கலாம். நல்லா ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரட்டும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா குலைவாக வணங்கியிருக்குன்னு. இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தனி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் எல்லாம் நல்லா மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா நம்ம எண்ணெயிலே வணக்கிக்கலாம். எண்ணெயிலே நல்லா நம்ம வணக்கிக்கலாம். எண்ணெயிலே நல்லா நம்ம வணக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்ச மிக்ஸி ஜாரை அலசிட்டு சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு கிரேவி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது தேங்காய் இல்லாமல் செய்கிற கிரேவி. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா கொதிக்குதுன்னு. இன்னும் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம வேக வச்ச முட்டையெல்லாம் தோலெல்லாம் உரிச்சிட்டு வந்துடலாம். வேக வச்ச முட்டை தோலெல்லாம் உரிச்சிட்டு நம்ம 2ஆக கட் பண்ணிக்கலாம். 2ஆக கட் பண்ணிட்டு நம்ம ஒன்று சேர்த்துக்கலாம். எல்லா முட்டையும் நம்ம ஒன்று சேர்த்துக்கலாம். ஒன்று சேர்த்துட்டு நம்ம லைட்டாக ஒரு கரண்டி வச்சு எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாதம், சப்பாத்தி, இட்லி, தோசை
எல்லாத்துக்கும் ஒரு அட்டகாசமான ஒரு முட்டை கிரேவி. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.